இன்றைக்கு என் வீட்டில் இங்கே பாருங்கள், நான் என்ன சாப்பாடு சமைச்சிருக்கேன்னு சொல்லி மீட்டின் கறி கத்திரிக்காவும் கிழங்கு போட்டு சமைச்சிருக்கிறேன். பீட்ரூட் கறி, இது ஒரு கோவா வர, இது வந்து வெங்காயத்தால் பால் கறி. இங்கே பாருங்கள், 3 மரக்கறி சமைச்சிருக்கிறேன். உடம்புக்கு நல்லது 3 மரக்கறி சாப்பிட்றது. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நிறைய மரக்கறி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் சோறு தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் வந்து 4 மரக்கறி 4 பழம் சாப்பிடணும். அது சரியான முக்கியம். எனக்கு வந்து மரக்கறி, எனக்கு மரக்கறிண்டா பைத்தியம் மாதிரி. எப்பயும் சோறு சமைக்கிறேன்டா குறைஞ்சது வந்து 3 மரக்கறி நான் செஞ்சு சாப்பிடுவேன். அதுவும் பீட்ரூட்டெல்லாம் சரியாக வைப்பேன். எனக்கு நான் எப்படி சோறு சாப்பிட முடிக்கிறான்ட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், முடிஞ்சுது. நான் எல்லா கறியையும் சாப்பிட்டேன். கொஞ்சம் சோறு மிஞ்சிருக்கு. ஏற்கனவே எடுத்தது நான் கொஞ்சம் சோறு தான், அதில் இன்னும் கொஞ்சம் சோறு மிஞ்சிருக்கு. சாப்பிட்டேன்டா. மெயினாக கறியிலெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக சோறு மிச்சம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே, கொடுத்துட்டா நான் அப்படித்தான் சாப்பிட்றேன். நான் கறியில் எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன். சோறு மிஞ்சிருக்கு. ஓகே, இப்படி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சோறு நிறைய சாப்பிடாம நிறைய கறி சாப்பிட்றது நல்லது. ஓகே, நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கறியில் மட்டும் சாப்பிடுங்க. கடைசியாக மிஞ்சினா அப்படியும் உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னால் சோறை சாப்பிட்லாம். ஓகே, நன்றி, வணக்கம்.